நீலகிரி மாவட்ட திமுக சார்பில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் 117வது பிறந்தநாள் விழா கோலாகலம். ஓரணியில் தமிழ்நாடு உறுதியேற்பு நிகழ்ச்சி மாவட்ட கழக பொறுப்பாளர் கேம் ராஜு தலைமையில் நடைபெற்றது. அறிவுலக ஆசான், தமிழ் மக்களின் அரசியல் சிந்தனைக்கு ஒளிபாய்ச்சிய தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் 117வது பிறந்தநாள் விழா நீலகிரி மாவட்ட திமுக சார்பில் இன்று காலை வெகு கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. உதகை கலைஞர் அறிவாலயத்தின் முகப்பில் அமைந்துள்ள அண்ணா சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி பின்னர் ஓரணியில் தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி மாவட்ட கழக பொறுப்பாளர் கேம் ராஜு தலைமையில் நடைபெற்றது. முதலில் கொடியேற்றமும் மாலையிட்டு மரியாதையும் செலுத்தப்பட்டது. மாவட்ட கழக பொறுப்பாளர் கேம் ராஜு கழக கொடியை ஏற்றி வைத்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். தேர்தல் பணிக்குழு செயலாளர், அரசு தலைமை கொறடா மாண்புமிகு ராமச்சந்திரன் அண்ணா சிலைக்கு மாலை தூவி மரியாதை செலுத்தினார். மாவட்ட துணைச் செயலாளர் ரவிக்குமார் அனைவரையும் வரவேற்புரை வழங்கினார். உதகை கிழக்கு நகர செயலாளர் ஜார்ஜ் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார். இந்த விழாவில் மாவட்ட கழக அவைத்தலைவர் போஜன், மாவட்ட பொருளாளர் நாசர் அலி, தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் தம்பி இஸ்மாயில், சுனிதா நேரு, உதகை மேற்கு நகர செயலாளர் ரமேஷ், தலைமை கழக பொதுக்குழு உறுப்பினர்கள் வீரபத்ரன், மானீஸ்வரி, காளிதாசன், உதகை நகர அவைத்தலைவர் ஜெயகோபி, துணைச் செயலாளர் ரீட்டா, கிருஷ்ணன், இச்சுபாய், பொருளாளர்கள் அனில்குமார், ராஜா, முன்னணி செயல் வீரர்கள் காந்தல், ரவி, ரஹமத்துல்லா, விவேகானந்தன், நாகராஜ் உள்பட பல அணிகளின் துணை அமைப்பாளர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், கழக செயல் வீரர்கள் திரளாக இதில் கலந்து கொண்டனர். அண்ணாவின் சிந்தனை தமிழ்நாட்டின் உயிர். பேரறிஞர் அண்ணாவின் சமத்துவ சிந்தனை, கல்வியே நமது வலிமை, தமிழே நமது அடையாளம் என்ற கொள்கையில் ஒவ்வொரு தலைமுறைக்கும் வழிகாட்டியாக திகழும் என கழக தலைவர்கள் உறுதிமொழி ஏற்றனர். அண்ணாவின் பெயர் தமிழில் ஒலிக்கும் வரை நம் பயணம் தொடரும் என்ற முழக்கத்துடன் இந்த நிகழ்ச்சி உற்சாகமாக நிறைவுற்றது. தமிழ்நாட்டை தலைக்குனிய விடமாட்டே, தமிழ்நாட்டை தலைக்குனிய விடமாட்டே, ஓரணியில் தமிழ்நாடு, ஓரணியில் தமிழ்நாடு, இயக்கத்தில் இணைந்துள்ள ஒரு கோடி குடும்பத்தினரும் சேர்ந்து தமிழ்நாட்டை தலைக்குனிய விடமாட்டோம் என உறுதியேற்கிறோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அண்ணன் கலைஞர், கலைஞரின் புகழ், பேரறிஞர் அண்ணாவின் புகழ், தளபதி மு.க. ஸ்டாலின், பேரறிஞர் அண்ணாவின் புகழ், இனமான தலைவர் கலைஞரின் புகழ், தளபதி மு.க. ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், அண்ணா வழியில் ஆதிக்கமற்ற சமுதாயம், இந்தி திணிப்பை வன்முறை தவிர்த்து மத்தியில் கூட்டாட்சி